அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, இசட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன குடுத்திருக்கோம்? ஃபைண்ட் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை n ஃபேக்டோரியல் குடுத்திருக்கு. ஸோ பை டெஃபினிஷன் ஆஃப் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்ஷன் f ஆஃப் n இருந்துச்சுன்னா, f ஆஃப் n இன்டு z பவர் மைனஸ் n போட்டுக்கலாம். ஸோ இங்க ஃபங்ஷன் என்ன சார் குடுத்திருக்கோம்னா, இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை n ஃபேக்டோரியல் இல்லைங்களா? அப்ப என்ன சார் ஆகும்? சம்மேஷன் n is equal to 0 to infinity ஃபங்ஷன் f of n என்றது 1 by n ஃபேக்டோரியல். இந்த z பவர் மைனஸ் n கீழே வந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? 1 by z பவர் n ஆயிரும். இப்போ n-க்கு 0 போடுங்க சார், என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1 by 0 ஃபேக்டோரியல் இன்டு 1 by z பவர் 0. n-க்கு 1 போடுங்க சார். 1 by 1 ஃபேக்டோரியல் இன்டு 1 by z பவர் 1. 2 போடுங்க சார், என்ன கிடைக்குன்னு பாருங்க. 1 by 2 ஃபேக்டோரியல் இன்டு 1 by z பவர் 2 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 0 அப்படின்னாலே அது என்ன 0 தான் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிடுறாங்க. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 0 ஃபேக்டோரியல் அப்படின்னா வேல்யூ 1. சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் என்ன சார் ஆகும்? 1 ஆயிரும். 1 by 0 ஃபேக்டோரியல்ன்றது 1. அதே மாதிரி எனி வேல்யூ பவர் 0னா 1. சரிங்களா? அப்போ எல்லாமே சேர்ந்து இது என்ன சார் ஆகும்? 1 ஆயிரும். பிளஸ் 1 by 1 ஃபேக்டோரியல் இன்டு 1 by z இருக்கும். அடுத்த வேல்யூ சார் 1 by 2 ஃபேக்டோரியல் இன்டு 1 by z ஸ்கொயர் இருக்கு. பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம ஒர்க் பண்ணக்கூடியதான். புட் x ஈக்குவல் டு 1 by z. அப்போ எக்ஸுக்கு 1 by z போட்டால் என்ன சார் ஆகுன்னு பாருங்க. இங்கே 1 by z போட்டிங்கன்னா 1 பிளஸ் 1 by 1 ஃபேக்டோரியல் எக்ஸு பிளஸ் 1 by 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. அது இன்னும் சிம்பிளாக எழுதணும்னு சொல்லிங்கன்னா 1 பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் plus x square by 2 factorial plus etc infinity. இது என்ன ஃபார்மட்ல சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இது என்ன எக்ஸ்பான்ஷன்ல இருக்குன்னா 1 plus x by 1 factorial x square by 2 factorial plus etc infinity இருந்துச்சுன்னா என்னோட ஆன்சர் என்ன சார்? e பவர் x தான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு சார்? e பவர் xன்ற ஃபார்மட்ல இருக்கு. e பவர் x. நம்ம xக்கு என்ன சார் எடுத்திருக்கிறோம்? 1 by z. அப்போ ஆன்சர் என்ன சார்? e பவர் 1 by z. இது எதுக்கு சார்? z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by n ஃபேக்டோரியலோட வேல்யூ 1. e பவர் 1 by z. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.